பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. எல்லா சேனல் நியூஸ்லயும் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சார்? பாஜகவை நான் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற வைப்பேன், தமிழ்நாட்டுல தாமரை மலரே வைப்பேன் அப்படின்லாம் அவரு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. அவரை எதுக்கு மாத்துறாங்க? மாற்ற மாட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ம். என்னென்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி 80-84 தமிழகத்திற்கு அறிமுகமான காலகட்டங்களில் இருந்த தலைவர்கள் எல்லாமே ஒரு மிதவாத தலைவர்களாக தான் இருந்தார். இல கணேசன், கிருபாகரன், கேஎன் லக்ஷ்மணன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், அந்த அந்த வரிசையை எடுத்து பார்த்தீங்கன்னா தத்துவார்த்த ரீதியில், சித்தாந்த ரீதியில் தான் அவங்களுடைய போக்கு போனது. திரு எல் முருகன் அவர் கொஞ்சம் வேகமாக வந்து பரவலாக்கப்படுறது, வேலு யாத்திரையெல்லாம் போய் அதுக்கடுத்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்த பிறகு இன்னும் கூடுதலாக பாஜக பரவலாகவே அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழிசைக்கு அப்புறம் தான் எல்முருகன். ஆமாம், தமிழிசைக்கு அடுத்து திரு எல்முருகன். இந்த 2 பேருடைய இவருடைய செயல்பாடு என்பது பாஜகவை மாநிலம் முழுவதும் ஒரு பேசுபொருள் ஆக்கியது. பல பகுதிகளில் நோட்டாவுக்கு கீழ் என்கிற விமர்சனத்தை தாண்டி 2%, 4% வந்தாங்க, வளர்ந்து. திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அவர் இந்த திராவிட அரசியல் பாணியிலே அடித்து ஆட ஆரம்பித்தார். திமுகவுக்கு எதிராக திமுகவினுடைய அந்த கட்சி ரீதியான செயல்பாடுகளும் ஆட்சி ரீதியான செயல்பாடுகளையும் மிக கடுமையாக விமர்சித்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 போட்டு என்னென்னமோ போட்டு பெரிய அளவில் கடைசி அந்த எண் மக்கள் யாத்திரை என்பது புதிய இளைஞர்கள், அரசியலுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டையும் அவர் பெற்றார். பாஜக ஒரு பேசுபொருளானது என்பது பரவலாக்கப்பட்டது என்பது திரு அண்ணாமலை அவர் காலத்தில். இதைத்தான் மோடியும் அமித்ஷாவும் விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வரவே முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்கிறது என்கிற நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தது திரு அண்ணாமலை அவர்கள். ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நாங்கள் கூட்டணி வைக்கிறோன்னா அண்ணாமலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அண்ணாமலையை பொறுப்பிலிருந்து வெளியேற்றினார்கள் என்றால் பாஜகவனுடைய தனித்தன்மை போயிடும். ஒரு மிகப்பெரிய 3 முறை ஆளுங்கட்சியாக வந்த ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, இன்றைக்கு கிட்டத்தட்ட 10-14 மாநிலங்களில் ஆளுங்கட்சி. ஒரு தேர்தல் கூட்டணிக்காக ஒரு மாநில கட்சி வந்து ஒரு தலைவரை பலி கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு பலி கொடுத்தால் நிச்சயமாக அந்த கட்சிக்கு அவப்பெயர் தான் வரும். அது பொதுவெளிகள்லேயும் அதனுடைய தனித்தன்மை இழந்துருச்சுங்கிற விமர்சனம் வரும். அதனால் அவரை அண்ணாமலையை மாற்ற மாட்டார்கள் நம்புகிறேன். இந்த 2026 தேர்தல் வரைக்கும் அது வச்சுருப்பாங்க. இன்னொரு தகவல் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் கடந்த 2-3 நாட்களாக அளித்த பேட்டியில் ரொம்ப விரக்தியில் தான் இருக்கு. அதிமுக ஆட்சி வந்ததுன்னா நான் பாஜகவில் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே கேட்குற பொழுதுமே, அப்போ நான் எப்போ பேசுகிறாலும் ஒரே வார்த்தை தான், ஒரே சொல்லு தான், நான் தலைமை பதவிக்காக வரல, தொண்டனாக இருந்து கூட நான் செயல்படுவேன் என்கிற இந்த போக்கு இருக்குல்ல, அது வந்து டெல்லியில் ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு கட்சியில் பரஸ்பரம் விவாதங்கள், பரஸ்பரம் கூட்டணியில் இருக்கிற போது ஆதரவு நிலைப்பாடு, எதிராக வருகிற பொழுது எதிர் நிலைப்பாடு என்று எடுத்துப்பாங்க. உள்ளூர் கட்சியில் இருக்கிற போதே கூட ஒரு சில விமர்சனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் திரு அண்ணாமலை சில விமர்சனங்களை செய்திருக்கிறார். ஆனால் கூட்டணி என்று டெல்லி முடிவெடுத்து விட்டால் கூட்டணிக்காக கூட்டணி தர்மத்தோடு வேலை பார்ப்பார் திரு அண்ணாமலைங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா பரஸ்பரம் 2 பேருமே நட்புரிமையோடு இருந்த இடையில் ஏற்பட்ட அந்த உரசல் என்பது மாறி ஒரு இணக்கமான சூழலுக்கு திரு அண்ணாமலை போவார். ஒருவேளை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பில் அவர் நீடிக்கிற பொழுது அவர் இணக்கமாக தான் போவார். அது இல்லாமல் இன்னும் ஒரு புதிய தலைமை என்று கொண்டு வருகிற பொழுது புதியவர்கள் வெளியிலிருந்து வருகிறார்களா, அல்லது இங்கேயே இருக்கிற எல்முருகன், தமிழிசை, நிறைய பேர் சொல்கிறாங்க, நயனார், கருப்பு முருகானந்தம், ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க. இதிலே ஒருவர் வருகிற பொழுது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்னங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். ஆனால் அண்ணாமலையை மாற்றுறது அப்படின்றது தமிழ்நாட்டு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவுன்றீங்க நீங்கள்? நிச்சயமாக தமிழ்நாடு பாஜகவில் தேசம் முழுவதுமே பாஜகவினுடைய தனித்தன்மை ஒரு மாநில கட்சியை வலியுறுத்துவதன் அடிப்படையில் அவங்க ப்ரெஷர் கொடுத்து தலைமை மாறிடுச்சு தானே போகும். இவங்க நிபந்தனை விதித்து அண்ணாமலை இல்லாத பாஜகவோட தான் ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனைக்கு பாஜக அடிபணிந்து விட்டது என்கிற அந்த சொல்லாடல் என்பது நிச்சயமாக பாஜகவுக்கு
ஒரு தேசிய கட்சி இந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனம் வரும்ல. ம், ம். அதை தவிர்ப்பதற்காகவும் இந்த தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தொடர்வார் என்று நான் இப்ப நம்புகிறேன். ஜெயலலிதா அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசினது, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களை பத்தி அந்த தேவர் இதை ஒப்பிட்டு பேசினது, இது எல்லாமே வந்து கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தியை உருவாக்குது, கூட்டணியை முடிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட, இங்க இருக்கக்கூடிய அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சு இது மாதிரி மாத்துங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட செய்திகள் நம்மளும் கேட்டிருப்போம். ஆனா அப்ப எல்லாம் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அண்ணாமலை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த இறங்கி வந்து அண்ணாமலையை மாத்திரலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு தானே புரிஞ்சுக்கணும். இல்லை நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்ததற்கு பிறகு பாஜகவினுடைய வளர்ச்சி தானே பார்க்கணும். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்கணும். அப்போ வளர்ந்திருக்கிறது, புதிய இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த பார்வை தான் இருக்கும். இவரால் பிரச்சனை, இவரால் கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையெல்லாம் அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் கடந்த காலங்களில் பார்ப்போங்க, ஒரு 2 அரசியல் கட்சிகள், மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் முரண்பாடு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் தேர்தல் என்று வருகிறது வெற்றி பதவி அதுதான் வருது. உதாரணத்துக்கு நான் அந்த 80 எடுத்துக்கிறேன். 1980 அந்த ஆட்சிக்கு வருவதற்கு 76லேருந்து 79 வரைக்கும் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியை திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுது. பண்டாரம், அது ராட்சசி, அரைக்கி, பெண் ஹிட்லர், முசோலினி எல்லாம் போட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் 80 நேருவின் மகரே அவர்கள் நிலையான ஆட்சி தருகிறார். அப்போ முரண்பாடான பேச்சுக்கள் வருகிற பொழுது திமுகவும் அந்த அந்த சூழலில் இந்திரா காங்கிரஸாரும் திமுகவும் மிக கடுமையான விமர்சனம். நீங்கள் 76 திமுக ஆட்சியை கலைச்சிட்டு 77 சர்க்கார கமிஷன் போட்டபோது HKL பகத்னு சொல்லி அப்போ ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார், மத்திய அமைச்சர்களாக இருந்தார். அவர் ஒரு கருத்தை திமுகவுக்கு எதிராக சொன்னார். ஒரு 60 அடி குச்சியிலிருந்து கூட தொட லாயக்கற்ற அசூயான கட்சி அந்த திமுகன்னு பேசினார். அவ்வளோ கடுமையாக இங்கெல்லாம் ப. சிதம்பரம் மூப்பரெல்லாம் மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் தலைமை முடிவெடுத்து கூட்டணி வந்தோடனே பரஸ்பரம் வந்துட்டாங்க. ஆக விமர்சனங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை கடந்து கொள்கை லட்சியத்தை தாண்டி வெற்றி முக்கியம் என்று கருதுவார்களானால் கை கொடுப்பார்கள், கை குலுக்குவார்கள், கூட்டணியை அமைத்துக் கொள்வார்கள். அண்ணாமலை அவர்கள் இருந்தாலும் ஆமாம், மாற்றப்பட்டாலும் அவரே இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு புதிய தலைவர் அப்படின்னு அந்த பேச்சில் அதிகமான பேர் அடிபடுறது நயினா நாகேந்திரன் அவர்களுடைய பேர்கள் தான். நயினா நாகேந்திரன் தலைவராக வராரு அப்படின்றப்ப அது பாஜகவுக்கு எது மாதிரியான சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு சார்? அவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர். அவர் அந்த எம்ஜிஆர் இளைஞரின் பொறுப்பில் இருந்தவர். அப்படியே பல்வேறு மாவட்ட பொறுப்புகள், மாநில பொறுப்புகள், மத்திய மாநில அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். எனவே அதிமுகவுக்கு ஒரு இணக்கமான தலைவராக அவர் இருப்பார். பாஜகவிலே அவருக்கு எதிரான நிலைப்பாடு என்பது போகாது. ஒரு வகையில் அவரவே அரசியல் பொலிட்டிக்கல் சீனியர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அதிமுக சர்க்கிளில் இருக்கிறவர்களோடு ஒரு இணக்கமான போக்கு வருகிறபோது தேர்தல் காலத்தில் இணக்கமாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரும் அறிமுகமானவர், பிரபலமானவர் என்கிற அடிப்படையில் நிச்சயமாக அதுவுமே பலன் கொடுக்கும். நயனா நாகேந்திரன் வந்தாலும் கூட பெரிய அளவில் அந்த எதிர்ப்புகள் என்பது உள்ளேயும் வராது, வெளியிலையும் வராது. இறுதியாக ஒரு கேள்வி சார். ஒரு பக்கம் இந்தியா அலையன்ஸ்குள்ளே அதிமுக போகிறாங்க, பாஜகவும் மாநில தலைவராக ஒருவர் மாற்றப்படுவார். ஈவன் நம்ம பேசுகிற மாதிரி அது நயினா நாகேந்திரனாக இருக்கலாம், இல்லை அண்ணாமலையும் தொடர்கிறார் அப்படின்றாலும் இது திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டாக மாற வாய்ப்புகள் இருக்கா அதிமுக இந்தியா அலையன்ஸ்குள்ளே போனால்? ஆமாம், அதுதான் சொன்னேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, அதிருப்தி இருக்குது, மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது. அவங்க ஏதோ புதிய திட்டங்களை கொண்டு வந்து ஒரு விளம்பர திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினாலும் கூட அதிருப்தி என்பது அதிகரிக்கிறது. நாம் பார்க்குறோம், நாளும் பத்திரிகைகளில் பார்த்தோம்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், எல்லா தரப்பு நெசவாளர்கள், சாதாரண துப்புரவு தொழிலாளர்கள் இருந்து பார்வை திறனற்ற தொழிலாளர்கள் வரைக்கும் அவ்வளோ பேரும் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை சரியாக முறையாக பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த கூட்டணி என்டிஏ அதிமுக கூட்டணி அவசியம். ஏன்னா நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இவங்க ஒரு 23%, அவங்க ஒரு 19% நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல். இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை மாற்ற வேண்டும் என்கிற உணர்வுடைய நிலையில் ஒரு சில மக்கள், ஒரு சிலர் வச்சுங்க, ஒரு 15%, 10% ஆதரவு வந்தாலே இவங்க ஒரு 23, அதிமுக கூடுதலாக இன்னும் ஒரு 6-7% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது சட்டமன்ற தேர்தல்னால. அதே மாதிரி என்டிஏ அணியிலையும் 19, ஒரு 40-43% அளவுக்கு இன்றைய அளவில் இருக்குது. இது கூடுதலாகும். இப்போ நான் குறிப்பிட்ட ஒரு 10% பொதுமக்களினுடைய வாக்குகளும் கிடைத்தால் ஆட்சி மாற்றம் உறுதி என்று
பலருமே அதிமுகவில் பாஜகவில் இருக்கிற எல்லோருமே அதை கருதுகிறார்கள். பொது வெளிகளில் அந்த கருத்தாக்கம் வந்திருக்கு. என்ன நடக்கிறது பார்ப்போம். அப்போ இங்கேருந்து மீண்டும் ஒரு மத்தியில் ஒரு அமைச்சராக ஒருவர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் எல்முருகன் அவர்கள் வழியில். ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்றே நம்ம நம்பலாம். என்ன நடக்குது அப்படிங்கிற பொறுத்து பார்க்கலாம் சார். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.